இவங்கெல்லாம் மழையில பேச முடியாது, காகிதம் நனைஞ்சிரும். அது எந்த ஊர் பேர் ஒரு ஊர்ல வந்து கோயம்புத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும், இங்கே சுக்கா நல்லா பக்காவா இருக்கும். டேய், இதெல்லாம் ஒரு தலையம் பேசுறதாடா. என்னது இது? திருச்சி என்றால் மலைக்கோட்டை. வைத்தியக்கார பயில மருதமலை அத உறுதியா பேசுவாப்ல வரும்போது. என் பங்காளி வடிவேல் சொன்ன பாய்த்தியக்காரன் நாயே மாடு ஆடு வளர்த்து டை பகவான் எங்க மாயோன் மேய்ச்சிருக்காண்டா, நபிகள் நாயகன் மேய்ச்சிருக்காரா, இறைமகன் இயேசு, இறை தூதர் நபிகள், எங்கள் இறை. நீ சொல்ற கிருஷ்ண பரமாத்மா மேய்ச்சிருக்காரா? பைத்தியக்கார பயல, மாடு ஆடும் கால்நடை செல்வங்களடா பைத்தியக்கார பல முட்டாப்பட. மாடு மேய்க்கிறது பாலின் சந்தை மதிப்பு எத்தனை லட்சம் கோடின்னு தெரியாத கேடு கட்டவங்களா. முழு உணவடா பால். ராத்திரி தூங்கும் போது பசியோட போகாதே, ஒரு கோல பாலை குடிச்சிட்டு என் தாய் போன்னு சொல்றான்னா முழு உணவடா. திரவ உணவில் எதை குடித்தாலும் கழிவு வராதடா முட்டாள். பாலை குடித்தால் கழிவு வருமாடா. 2 வருஷம் தாயின் மார்ல பால் தாண்டா குடிச்சிருக்கேன், கழிவு வந்ததுன்னா முழு உணவடா முட்டாள். பால் மாடு மேய்க்க மாட்டார். ஆனா எங்க இருந்து வர்றாரு? பால் வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் வச்சிருப்பார். அவர் என்ன புடுங்குறார் அவருக்கே தெரியாது. இது எங்க இருந்து வருது? பால் ஆந்திராவில் இருந்து. கறி 1 கிலோ கறி 1500 ரூபாய். கறி அண்ணா சுக்கா போடுங்கண்ணே, கொஞ்சம் பக்காவா இருக்கும்ண்ணே. அந்த சுக்கா எங்க வருது ராஜா? நல்லி எலும்பா போடுங்கண்ணே, நெஞ்செலும்பா போட்டு ஒரு ரோஸ்ட் போடுங்கண்ணே. அது எங்க இருந்து வருது? அந்த நீ ஆடு மாடு வைக்கல, அது அசிங்கம். ஆனா மாப்பிள்ளை என்ன பண்றார்? துபாயில் இருக்கார். அங்க என்ன பண்றார்? ஒட்டகம் வைக்கிறார்.